கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த சதவீதம்லாம் புரிஞ்சிக்கிறது இல்லை, புரிஞ்சிக்க முடியாது. ஆறும் அது ஆயம் இல்லை, அது சேரும் கடலை ஆயம் இல்லை. ஆயம் ஏது ஐயா, அந்த பொம்பளை மனசு. எந்த பொம்பளைன்னு இப்படி கையை காமிச்சுன்னு வச்சுங்க, அவள் தான் கதை முடிஞ்சிச்சு. அந்த பொம்பளை மனசு தாயா அடி ஆத்தாடி அதாழம் பார்த்ததாரு பாட்டு கேட்கிறீ. ஆகாயத்தில் பந்தல் போடு, இதெல்லாம் நடக்குமா? ஆண்டவனை கூட்டின்னு வந்து அங்கே காவல் போடு, எல்லாம் சாத்தியம். என்னவா அப்படின்னா பொம்பளை ஆழமாக இருப்பான். மொத்தமே 5 அடி தான் 6 அடி தாங்கிறாளுங்க. டேப் வச்சிருந்தா எவ்வளோ ஆழம் என்ன? அதில் எங்கே இது வாயிலேருந்து நெஞ்சு அப்படித்தானே. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லா ஒரு உருண்டையும் உருளுதடி. அப்போ கண்டுபிடிச்சிட முடியாத? ஏன் கண்டுபிடிக்க முடியல? 10 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் 9 வருஷம் ஒருத்தர் வந்துட்டு வெளியே போகிறானே, என்னத்தை கண்டுபிடிச்சேன் நான்? இல்லை அவன் என்ன கண்டுபிடிச்சான்? அவன் என்ன புரிஞ்சானா, நான் அவனை புரிஞ்சிக்கலையா? என்ன பிரச்சனை? எனக்கு என்ன புரியலன்னா, புரிஞ்சுக்க முடியாதுன்னு புரியல. புரிஞ்ச முடியாததுக்கு காரணம் சொல்கிறேன், புரிஞ்சுப்பேன். மனிதன் மாறக்கூடியவன். மனிதன் மட்டும் கிடையாது, எல்லா பொருளுமே என்ன ஆகும், மாறும். இப்போ போட்டுங்கிற தங்கம் இதோட மதிப்பை இழந்துடும். அன்றைக்கி என்ன ஆகிடும், இதை விட ஒரு காஸ்ட்லி மெட்டீரியல் வந்துச்சானா? இப்போ நான் புரிஞ்சிச்சின்னு சொன்னது போய் தானே. ரொம்ப விசேஷமாக இருந்துன்னு சொல்லியிருந்தேன் நான். பின்னாடி இப்போ ஒருத்தன் வரும், அதோட தேவையில்லாமல் எடுத்து மாட்டி இருந்துக்கிறான் ஒருத்தன். ஒன்றுத்துக்கு ஒரு வெத்து பீஸ். ஏன்னா மலைமலையாக தங்கத்தை எடுத்துட்டானுங்களா, இதெல்லாம் போட்டு எடுத்து சொருவின்னு ஒருத்தன் பேசியிருந்துக்கிறான் மாறேன்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? இந்த ஜென்ரேஷனே சொல்லுவோம் தெரியுமா, பெரிய பெரிய செங்கல் வச்சு சுற்றிருந்தானுங்கன்ட்டு, ஃபோனுன்ட்டு. இன்னும் இப்போ போயிட்டு ஒரு 150 வருஷம் பற்றி கீழே இங்கே வந்தான்னு வச்சுக்க, யாருமே ஃபோன் வச்சுருக்க மாட்டான், பேசுவான். அப்படின்ட்டு பேசுவான், இப்படின்ட்டு பேசுவான். இங்கே தொட்டா ஒருத்திருப்பாங்க, இங்கே தொட்டா ஒருத்திருப்பாங்க. இல்லை நினைப்பான் பேசுவான், நினச்சவே கால் போயிடும். இப்போது பேசினா ஸ்ரீ சொல்லி பேசுனது தான் கால் போகுது வருது. நினச்சவே போகிற மாதிரி ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டுக்கிறான்னு வச்சுக்க வருங்காலத்தில். அப்போ இதெல்லாம் என்ன ஆவான்? கூட பத்துனுக்கிறாயா பொண்டாட்டி, தூங்குறா, கனவு ஒன்று கண்டா நான் கொலை பண்ணுற மாதிரி. காலையில் எந்த என்னை கொலையும் பண்ணிட்டா. ஏன்னா அவன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் நான்? கடவுள் எனக்கு உணர்த்தினாருன்றா. புரிஞ்சுக்க முடிஞ்சுதே. யாரும் ஆபத்தானவங்க உஷாராக இருங்க. ஏன் திடீர்னு அப்படியே மாற்றி பற்றி போடுவாங்க. நான் வந்து சத்சங்கத்தில் உட்காந்துக்கும் போது என்ன நான் பேசினேன் நீன்னுவேன். ஏன் மாறுவது மனம். அதனால் என்ன தான் பண்ணுவாங்க, யாரையும் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன் 100% புரிஞ்சிக்க முடியாது? மாறி என்னத்தை புரிஞ்சிக்க முடியும்? தண்ணியை புரிஞ்சிக்க முடியுமா? புரிஞ்சிக்க முடியும், மாறும்ன்ட்டு. அது எந்த பாதத்தில் ஊற்றுறமோ அந்த வடிவத்தை என்ன பண்ணாது. ஸோ மனுஷனுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைக்குதோ அதை பொறுத்தான். ஏழையாக இருந்தால் அப்படியே வந்து பம்புவான். அப்படி பணம் பாக்கெட்லாம் நிறைய வந்துச்சுன்னா எப்படி பேசுவான்னு நினைக்கிறேன், வா சாப்பிடு அப்படி ஒன்றுவோம். அப்படி தானே, தப்பு ஒன்றும் இல்லையே. நம்ம தான் புரிஞ்சிடும், ஐயா வசதி ஆகிட்டுக்கிறார் போல், அப்படி தான் பேசுவார். அப்படி தானே. ஃபோன் பண்ண போறியான்னு காத்து நிற்பேன் நான் ஒரு காலத்தில். யாருன்னா பண்ணாங்கன்னா உடனே எடுத்து அட்டன் பண்ணி பேசுது. இப்போ ஃபோன் பண்ணால் யாருன்னு பார்க்குறது. ஃபோன் வந்தால் பேசணுமா, யாருன்னு பார்க்கணுமா? இப்போது ஃபில்ட்ரு வர பண்ணிடுது. அன்னோன் கால்லாம் வானா, புதுசாக யாருமே என்கிட்ட என்ன பண்ணுவாண்ணா, வரவானா. இது இப்போ மாற்றினா இல்லையா? 2006 2007 2008 ஃபோன் வரப்போதா? இப்போ என் ஃபோன் நம்பர் ஏன் சொன்னேன்? நான் சரியானவனா தப்பானவனா? என்ன 100% என்ன புரிஞ்சுக்க முடியுமா? ஒரு வரும்போது 500 ரூபாங்க அழகாக 3 நாள் சொல்லி கொடுப்பாரு. இப்போ எவ்வளோ காசு வாங்குறாரு? 3 ஹவர் தான்றாரு. சரி கிடையாதுங்க, அவர் ஏமாத்துறாரு. உங்களுக்கு புரியவே இல்லை. ஒன்றுமே இல்லாத விற்றுனுக்கிறான். நீ உங்களுக்கு அறிவு தான், உங்களுக்கு போகிறீங்க. ஏன் பப்ளிக்கில் பேசிக்கிறேன்? ஆமாம் பப்ளிக் தான், புரிஞ்சுக்கலாம். நீனே என்ன திட்டு, நானே என்ன பண்ணலாம் நம்மளை? இப்போ நம்மளை பார்த்து நீ யாரையும் பார்த்து நான் வந்து இங்கே என் ஃபோனில் முன்னாடி வச்சுருக்கு. எப்படி இருந்தால் மாலையும் மயிருமா தாடியை வர விட்டு ட்ரிம் பண்ணுறது கூட கிடையாதுங்க.
ஏன் என்ன புரிஞ்சுக்கினா சரியாயிடும்? யார் ஒன்றா எப்போனா எப்படி புரிஞ்சுக்கிட்டு நானே அப்படின்னா தான் புரிஞ்சுக்கினா மாறுவாங்கன்னு தெரிஞ்சிச்சானா தான் உஷாராக இருப்பேன். ஏன்னா உஷாராக கத்தி வச்சுக்கிறாங்களா கபடை வச்சுரு. நல்லா கிரியான்னு ஒரு கேள்வி தான், நீன்னா நல்லா கிரியான்னு கேட்குறது. அவனுக்கு குத்தணும், கத்தி எடுத்துட்டான். எதை பேசினாலுமே புரியுது. என்ன இது நல்ல கிரியான்னு கேட்டது என்ன தப்பா? நான் நியாயமாக எப்பவுமே கேட்குற மாதிரி என்ன பண்ணோம், நல்லா கிரியான்னு கேட்டோம். நீ என்ன பெரிய மயிரா என்ன பார்த்து நல்லா கிரியான்னு கேட்குறீங்களா? ஏன் நோக்கம் என்ன? குத்தணும்னு முடிவு பண்ணிட்டான். குத்தக்கூடாது, ரொம்ப அன்பானவன், அன்பாயிட்டான், என் மேலே அன்பாகிறான், பாசமாக இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு குரு இல்லைன்ட்டு வரான். இப்படி தான் வருவேடி நீ அப்படின்னு கேட்டாக்கா எப்படி திட்டுறாரு வர என்ன, எவ்வளோ உரிமை தெரியுமா எங்கள் 2 பேருக்கும் ஒன்றுவா வாடி போடின்றேன். ஆனால் என்ன சொல்லுவா அதே பொம்பளை பிடிச்சிட்டா என்ன பண்ணுவோம் நம்ம? ஒருத்தர் பிடிச்சிட்டுனா எப்படி பேசினா ஓகேன்னுவான், எப்படி பேசணும், பிடிக்கலன்னா என்ன பண்ணுவான்? அப்போ பிரச்சனை எங்கே? நமக்கு ஏன் பிடிச்சது நமக்கு ஏன் பிடிக்கலன்னு கூட கேட்க மாட்டோம் நம்ம. எனக்கு ஏன் இது பிடிச்சது, எனக்கு ஏன் இப்போ பிடிக்கல? அதனால் தயவு செய்து யார் ஏன்னா புரிஞ்சுக்கினீங்கன்னா பாவம், நீங்கள் மாட்டிக்கினீங்க. ஏன் புரிஞ்சுக்கலாம் கூடாது? எதுக்கு? புரிஞ்சால் ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க. ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அவுட்டு, நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் நல்லவன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பாவம். ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு வாட்டியும் கவனமாக வச்சுக்கணும். இருந்தாலும் எதனா தப்பு பண்ணுவானான்னு பார்த்துனே இருந்தீங்கன்னா தான் சரியாக புரியும். இவரெல்லாம் சரியாக தான் பேசுவாருன்ட்டேன்னா இப்போ டிவி ஆஃப் பண்ணிட்டு யூடியூப் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவையா? ஐயா எப்போ பேசினா நல்லா தான் பேசுவார். காமனாக ஒருத்தர் போய் சொல்லுவான், நான் உங்கள் யூடியூப்லாம் பார்த்துக்குறேங்க, நல்லா பேசுவீங்கன்னுவான். ஏன்? சரி எந்த வீடியோ பார்த்துக்கிறீங்கன்னு? நிறைய வீடியோ பார்த்துக்கிறேன். ஏன் 100% புரிஞ்சுக்கினார். இப்போ அவர் 100% புரிஞ்சுக்கினவர் ஏமாத்தினார், இல்லை ஏமாற்றிட்டார், இல்லை ஏமாந்த சோனகிரி அவர். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? என்ன புரியுதே? புரிஞ்சுக்க கூடாது. ஏன் புரிஞ்சுக்க முடியாதுன்றதுலாம் 2வது விஷயம். புரிஞ்சிக்க கூடாது. ஏன் மாட்டிப்போம். பெத்த பொண்ணு புரிஞ்சிச்சு நல்லா இருப்பான்ட்டு திடீர்னு காலேஜ் வெளியே ஓட்டிருப்பா. காலேஜ் தான் போயிருப்பா காலையில். அப்புறமா நம்மளாம் உட்காந்து யோசிச்சுப்போம், காலையில் ஒரு மாதிரி வித்தியாசமாக போனால 2 ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சா சாயந்தரம் வரத்துக்கு. அப்புறமா யோசிப்போம், போகும்போது தெரியாது. ஏன் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம பொண்ணு தப்பே பண்ண மாட்டான்னு. அதனால் என்ன பண்ணலன்னா தெரியாது நமக்கு. அப்புறமா உட்காந்து யோசிக்கும் போது ஆமாம் இல்லை இவ்வளோ தப்பு பண்ணிட்டு நம்ம தான் கவனிக்காம விட்டோம். ஏன் நம்ம புரிஞ்சுக்கணும்? என்ன புரிஞ்சுக்கணா? என் புள்ள நல்லவன் புரிஞ்சுக்கணும். அதனால் சிகரெட் பிடிக்க மாட்டான். சிகரெட் பிடிச்சி வந்தால் புகை விட்டுருப்பான், ஃப்ரெண்டு விட்ட புகைன்னு நினச்சின்னுப்பா. ஏன் அம்மாவுக்கு என்ன புரிஞ்சுனா? சில பேர்கிட்ட போய் நீங்கள் குற்றம்லாம் சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி தப்புடான்னு சொன்னேன்னா எனக்கு அவனை தெரியணுவான். பார்த்துக்கிறீங்களா? அவன் அந்த மாதிரி செய்யவே ஏன் அந்தளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிறாரு அவனை. எனக்கு ஐயாவை தெரியுங்க, ஐயா ரொம்ப நல்லவர், எல்லாம் நல்லா தான் நினைப்பாருன்னுப்பான். நான் வச்சுன்னு என்னாண்டே வந்து திருடி வச்சு நாங்கள் அடிக்க மாட்டேன்னு நினச்சா அடிக்கிறீங்க. ஏன் சூழ்நிலை எப்படி இருக்கான் தெரியாது. கரெக்டா? இப்போ புரிஞ்சுக்கலாமா வேணாவா? கவனம்லாம் நம்ம மேலே தான் இருக்கணும். யார் வேணா எப்போனா அவ்வளோ ஃப்ரீயாக பேசலான்னு நம்ம எதனா பேசினுப்போம், சாதாரணமாக பேசியிருப்போம், தங்காச்சி அக்கா மாதிரி கூட. இல்லை இருந்தாலும் ரொம்ப மோசமானவனு அப்படியே. ஏன் அவர் இஷ்டம். ஐயா ரொம்ப அன்பானவர், சாதாரணமாக கட்டி பிடிப்பாருன்னுவான் கூட இருக்கும்போது. அப்படியே வெளியே போய் சொல்லுவான், அந்தாலும் இதான் சாக்கு, பொம்பளையில் மட்டும் எக்ஸ்ட்ரா அழுத்துவாருன்னுவான். இவனுமோ பொம்பளை ஆகி வந்து நின்று இவனு நான் எக்ஸ்ட்ரா அழுத்தின மாதிரியே. முதல்ல என்ன சொன்னா? எப்படி சொன்னா? அன்பானவர், ஆம்பளை பொம்பளை பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே என்ன பண்ணுவார், கட்டி பிடிப்பாருன்னா. அவனே தான் அப்புறமா என்ன சொன்னான், எல்லாருமே கட்டி பிடிப்பார். ஆனால் பொம்பளைன்னா கொஞ்சம் எப்படா கண்டுபிடிச்ச அந்த பிராட் டப்புக்குன்னு கைட்டுன்னு வந்து அவ்வளோ அழுத்தினாருன்னுவான். ஒன்று ஆமாம் ஆமாம் யாரு கூட ஒருத்தரியா அவங்களுக்கு புரிஞ்சிச்சு என்ன. அப்போ ஒன்று இன்னொரு மாதிரி புரியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அது மாதிரி பண்ணதில்லை?
நீங்கள் அதுமாதிரி சந்திக்கல, உங்கள் அம்மா ரொம்ப பிடிச்சிருக்காலுமா, உங்கள் அம்மா பிடிக்காம போல திரும்ப பிடிச்சிக்கல, பொண்டாட்டியை பிடிச்சிருக்காலுமா பிடிக்காம போய் திரும்ப பிடிச்சிக்கல. எப்படி நடக்குது இதெல்லாம்? பிரச்சனை அங்கேயா இங்கேயா? பிரச்சனை எங்கடா என்ன புரிஞ்சுக்கிறது தான். புரிஞ்சிக்கல என்ன பிரச்சனை இருக்கா? அது இருக்குது நான் யார் கூட சண்டை வரா? எனக்கு சண்டையே வராது யாரை கூட. சண்டை போட்டால் கூட பேசிட்டு விட்டுருவோம். ஏன்னா சண்டை வர்றதுக்கான வாய்ப்பே இல்லையே. அப்படியான்னு கேட்கும்போது எங்கே சண்டை வரா? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? என்ன புரிஞ்சிச்சே? என்னங்க ஆபத்து? ஆட்டோவை புரிஞ்சுக்கணும், ஸ்டார்ட் ஆனால் ஓட்டுறோன்ட்டு போய் தூக்கவே ஒன்றுமே அப்படி தனியாக வரும். ஏன் அது ஒன்றும் புரிஞ்சுக்குது. நெட்டு கட்டி முட்டாண்டா ஒருத்தன், அவனுக்கு நெட்டு இல்லைன்ட்டு நீ போய் ரொம்ப அவசரமாக போய் நடக்குன்னு தூக்குவேன். எப்பொழுதுமே எந்த ஒன்றுமே அக்னி பொருளை விட்டுரு. மனுஷங்கன்னு ரொம்ப மோசமானவன். அதுவே மாறாத ஒன்றே மாட்டுக்குதே, இவன் மோசக்கார பாவி. அதான் சொல்கிறேன், கனவு கண்டு பொண்டாட்டி காலில் வேறு மாதிரியே இருந்துப்பா. எந்த புக்கோ நூலோ எதுவும் பச்செல்லாம் மாறுவானா? ஒரு சின்ன கனவு அவ்வளோன்னா வாக்கிட்டு இருக்கான், வேறு ஒன்றாவா மாற்றிட்டுருக்கோம். நல்லா ஆபத்தானவன். இந்த உலகம் ரொம்ப ஆபத்தானது. பயப்படாதீங்க. கடவுள் மேலே பாரத்தை போட்டு சந்தோஷமாக இருக்கு. எனக்கு யார் தீங்கு செஞ்சாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், தீங்கு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது என் வேலை அப்படின்னு நீ உங்கள் இஷ்டம். எல்லோரும் கெடுக்குத்தி என் வேலைன்னு கூட வாழுங்க. நான் 4 பேர் கெடுக்க வச்சா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது சாமி. ஆனால் என்ன பண்ணுவேன், நான் கெடுங்க, நீங்கள் கெட்டு போய் குட்டி சவராக இருப்பீங்க. நான் அதையும் பார்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எப்படி இருப்பீங்க? அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. புரிஞ்சுக்காதீங்க. அவங்க பைத்தியம் பிடிச்சிட்டுக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகிட்டுக்குது? பைத்தியம் பிடிச்சிட்டுக்குது. பைத்தியம் எப்படி பேசணும், என்ன பண்ணணும்னு தெரியும். எந்த கல்லுத்து அடிக்கும் தெரியுமா உனக்கு? எந்த பக்கத்து அடிக்கும்னு தெரியுமா? இப்போ ஏதோ ஒரு பாக்ஸிங்கு குங்ஃபு கராத்தே கற்றுந்தாக்கா நமக்கு தெரியும், இந்தந்த ஸ்டெப் வச்சு தான் அவர் அடிப்பார். கரெக்டா? அந்த மாதிரி நீ நினச்சிக்கிறிய பைத்தியம் எப்படி அடிக்கும்? ஏதோனா அடிக்கும். நார்மல் என்ன பண்ண முடியாது ஒன்றும் இல்லை. மனுஷன் எந்த வார்த்தையை பயன்படுத்துவான்னு தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாது. புது வார்த்தையை கற்றுன்னு வந்து உங்ககிட்ட அப்ளை பண்ணி பார்ப்பான். எங்கன்னா ஒரு புதுசாக டிக்ஷனரி படிச்சுட்டு வந்து என்ன பண்ணுவான், அப்ளை பண்ணி பார்ப்பான் என்ன ஆகுதுன்ட்டு. அதனால் எனக்கு தெரிஞ்ச யாரையும் புரிஞ்சிக்க முடியது இல்லைப்பா. அப்பப்போ எப்படிங்கிறாங்க செக் பண்ணி பார்த்து ஓகேவா அப்படின்ட்டு. எப்போ வீட்டுக்கு போனால் கதவு தட்டு தான் போனோம். ஒரு அது மாதிரி மனுஷங்கிட்ட பார்க்கும்போது பார்த்து பேசுங்க. எப்படிங்கிறாரு, நீங்கள் பண்ண இஷ்டத்துக்கு போய் எல்லா கூடயும் போய் நேராக போய் கை குத்திங்கன்னா முடிஞ்சிச்சு. நீங்கள் நீட்டினீங்களேன்னு அவரை நீட்டிருப்பார், அவர் கழுவிட்டு வந்து கழுவாமல் இருப்பார். புரிஞ்சால் சரி. அவர் அவாய்ட் பண்ணால் நீங்களும் அவாய்ட் பண்ணிடணும். சார் நோக்கம் அங்கே இருக்குது தெரியுதா? புரிஞ்சுக்காதீங்க. 100% இல்லை, புரிஞ்சிக்கவே கூடாது. ஏன்? அதை விட ஒரு முட்டாள் தானா? யார் முட்டாள் யோசிச்சு பாருங்கள். யாருக்கு பிரச்சனை பாருங்கள். எப்போ நீங்கள் வேதனைப்பட்டீங்க பாருங்கள். எதனால நீங்கள் துக்கப்பட்டீங்க யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஏதோ ஒன்று புரிஞ்சதுனால தான் துக்கப்பட்டீங்க. இல்லைன்னா பண்ண மாட்டீங்க. எங்கள் அம்மா நான் எப்படி தெரியுமா நினச்சிருந்தேன் அப்படின்னீங்க. எப்பா உங்கள் தப்பா அது அவங்க தப்பா? அந்த சுச்சுவேஷனே வரல. அந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி ஆக்ட் ஆகுங்க நீங்களே என்ன பண்ணிட்டீங்க, முடிவு பண்ணிட்டீங்க. தப்பு உங்ககிட்ட. நான் சொல்கிறது கேட்டாங்கன்னா எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக இருக்கலாம். நான் எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக பேசுவேன், எல்லோரையும் அன்பாக நடத்துவேன், எல்லாருக்கிட்டையும் கவனமாகவும் இருப்பேன், அதே சமயத்தில் எப்படி இருப்பேன், நெருக்கமாகவும் இருப்பேன் அப்படின்னு வாழ்க்கை. எல்லோரும் கூட பேசலாம். நான் அப்படி தான். அதனால தான் என்கிட்ட எல்லோரும் பேசுவாங்க. கற்றுக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் இருப்பார், என்ன கூட பேசின்னு இருப்பார். இவங்க 2 பேருக்குள்ளே ஒருத்தருக்கு பிடிக்காமல் இருக்கும். ஆனால் 2 பேரும் என்கிட்ட நல்லா பேசின்னு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் தனியாக போகும்போது வேறு மாதிரி பேசுவாங்க. புரிஞ்சுக்கூடாது, ஆபத்து. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.